வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ படர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ ஜியோப்பும் பால்கனியில் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். நமக்கு தெரியாம 8 பொண்ணுங்களை ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த சிட்டியவே அலாசியாச்சு. ஒரு சின்ன க்ளூ கூட விட அவனுக்கு கிடைக்கல. எப்படி எங்கே ஒழிச்சு வச்சிருப்பானுங்க அவனுங்க? இன்னும் 3 டேஸில் பொண்ணுங்களை கை மாற்றிடுவாங்க. அதுக்குள்ள அவங்கள சேவ் பண்ணி ஆகணும். ஐயோ, அப்போ ஜியோப்க்கு ஃபோன் வருது. யாரு? அவனும் உள்ள ரூம்குள்ளே வரான். நீங்கள் உங்கள் நீஸை ஹோல்ட் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே அவன் ஃபோன் எடுத்துட்டு பால்கனிக்கு போகிறான். ஹலோ டேய், சொல்லுடா. நீ சொன்ன மாதிரியே நான் ரீட்டாவை பற்றியும் வயனை பற்றியும் விசாரித்தேன். என்னாச்சு? வயனும் ரீட்டாவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒன்றா படிச்சிருக்காங்க. ஓகே. ரீட்டா அன்எக்ஸ்பெக்டடாக இங்கே எங்கேயோ பார்த்துருக்கா வயனை. வயன் சரி ஓகே வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கா. ரீட்டா வயனோட வீட்டில் தான் 4 days ஸ்டே பண்ணியிருக்கா. வயன் வீட்டை விட்டு கிளம்புன 1 hourல ரீட்டா இறந்து போயிருக்கா. அதுவும் கொடூரமா. அதான் எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்துருச்சே. இல்லடா, நியூஸ் சேனல் என்ன சொன்னாங்க? வண்டி மோதி அவளோட ஸ்கின்ல இருந்து எல்லாமே போயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அப்புறம் அவளை அதை விட கொடூரமாக கொண்டிருக்காங்க. எந்த ஆயுதமே இல்லாமல் அவளை அப்யூஸ் பண்ணியே கொண்டிருக்காங்க. அவள் இறந்த அடுத்த செகண்ட் அவளோட ஸ்கின்னை மொத்தமாக பீல் பண்ணி எடுத்திருக்காங்க. அவளோட ஐஸ், அவளோட ஹார்ட், லங்ஸ் எதுவுமே அவள் உடம்புல இல்லை. இது வயனோட வீட்டில் இருந்த ரிப்போர்ட்டில் தான் இதெல்லாம் இருந்துச்சு. வயனோட அப்பாவுக்கும் இந்த கேஸ்க்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னது? வயனோட அப்பாவுக்கு இந்த கேஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவங்கள எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க, அவங்க ஏன் அவளை கொன்னாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வயனோட அப்பாவை கொன்றிருக்காங்களா? வயனோட அப்பாவை கொன்று அவள் வீட்லேயே போட்டு பற்ற வச்சுருக்காங்க. இதெல்லாம் வயனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவசரமாக அவளை அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 7 நல்ல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நீ போய் தூக்கிட்டு வந்திருக்க. அந்த லிஸ்ட்டில் வயனோட பேரும் இருந்திருக்கு. இன்கேஸ் நம்ம அவளை போய் தூக்கிட்டு வரல அப்படின்னா இப்போ அவளும் அந்த பொண்ணுங்களை ஒருத்தியாக இருந்திருப்பா. என்னடா சொல்கிற? நான் உனக்கு அந்த ஃபைலை மெயில் பண்ணி விடுறேன். நீயே செக் பண்ணி பாரு. சுகாவும் அந்த ஃபைலெல்லாம் ஜியோக்கு ஷேர் பண்ணி விடுறான். அவனும் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கான். அட பாவீங்களா, இவ்வளோ மோசமானவங்களாட நீங்க? அப்படி பேசிட்டே அவன் ரூம்க்கு வரான். நீங்க அழுது அப்படியே தூங்கியிருப்பீங்க. அவன் உங்களை ஸ்லோவாக படுக்க வச்சு உங்களுக்கு பெட்ஷீட்ஸ் கவர் பண்ணி விடுறான். அன்னைக்கு நான் ஏன் அப்படி பண்ணேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். இல்லைன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்கள் ஹேரை கோதி விட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போகிறான். டேய் சுகா, சொல்லுடா, ஜயோன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சியா? டேய், ஜயோனோட ஃபோன் 8 hours முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் ஸ்விட்ச் ஆன் ஆகலை. அந்த டைமில் ஜயோனோட அப்பாவும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அவங்களோட ஃபோன் லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது. இப்போ அவர் எங்கே இருக்காரு? இப்போ ஒரு நிமிஷம் செக் பண்ணிட்டுருக்காங்க. சார், இந்த அட்ரஸில் தான் சார் இப்போ இந்த நம்பர் இருக்கு. அவங்களும் அந்த வீட்டை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. சுகா ஒரு நிமிஷம் ஃப்ளின்ச் ஆகி அங்கேயே நிற்கிறான். டேய் சுகா, ஒரு நிமிஷம் ஜியோப், நான் சொல்கிற நம்பரை ட்ராக் பண்ணு. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாரு. ஓகே சார். சுகாவும் ஜியோப்போட நம்பர் கொடுக்குறான். சார், 2 நம்பரும் எக்ஸாக்டாக ஒரே பிளேஸில் தான் இருக்கு. டேய் ஜியோப், கேட்டுச்சுடா. அப்போ இப்போ அவன் உன் வீட்டில் தான் இருக்கான்.
நான் வரட்டா? அ, வேண்டாம். நீ சேஃபா அங்கே இரு. ஜியோப்பும் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ உங்க ரூம்க்கு தான் வரான். நீங்க அந்த ரூம்ல இல்ல. அவன் உடனே சுகாக்கு கால் பண்றான். ஹலோ சுகா, நீ லைன்லயே இரு. அந்த நம்பர் இங்கிருந்து எங்கேயாவது மூவ் ஆகுதான்னு பாரு. ஜியோப்க்கு செம்ம கோவம் வருது. அவன் அங்க இருக்க வாலை பஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் வரான். "அ, அம்மா." சொல்லு ஜியோப். நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். என்னாச்சு ஜியோப்? நீங்க போங்கம்மா. சரி ஜியோப். அவங்களும் அங்கிருந்து போறாங்க. ஜியோப் அவன் வீட்டை ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். பட் எங்கேயுமே அவன் இல்ல. எங்க போயிருப்பான், எங்க போயிருப்பான், எங்க ஒளிச்சிட்டு இருப்பான்? மேல உங்க ரூம்க்கு தான் வரான். அவன் வேற நம்பர்ல இருந்து இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்றான். அந்த ஃபோன் அவன் ரூம்குள்ள இருந்து ரிங் ஆகுது. அவன் புரட்டி போட்டு தேடிட்டு இருக்கான் அந்த ரூம. பார்த்தா ஜயானோட அப்பா ஃபோன் உங்க பெட்டுக்கு அடியில இருக்கு. ச்சே, அவன் எங்க தூக்கிட்டு போயிருப்பான் பையனை? அவன் டக்குன்னு சுகாக்கு கால் பண்றான். ஹலோ, சொல்லு ஜியோப். அவனை கண்டுபிடிச்சியா? இல்லடா, அவன் ஃபோன் மட்டும் என் ரூம்ல இருந்து எடுத்தேன். அவன் எதுக்காக உன் வீட்டுக்கு வந்தான்? பயனுக்காக. ம், வித்தின் 1 hour பயனை காப்பாத்தி ஆகணும். எல்லாரும் எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லு. இன்னும் 1 hourல பயன் என் வீட்டில் இருக்கணும். புரியுதா? ஓகேடா, நீ ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆகு. டேய், எல்லாரையும் வர சொல்லு. அவ்வளோதான். சுகாவும் ஃபோனை கட் பண்ணிட்டு எல்லாரையும் அங்கே வர சொல்றான். டே ஜியோப்பு, நீ இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அந்த பொண்ணை காப்பாத்திடலாம்டா. இங்கே பாரு, அவன் என்ன வேணா பண்ணுவான். வயன் வயன் எனக்கு வேணும். வயன் சேஃபாக இருக்கணும். இன்னும் 1 hourல அவன் என் கண்ணு முன்னாடி இருக்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் இங்கே வந்தாகணும். அவன் இங்கே வந்தாகணும். யாருமே ஜியோப்பை இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை. யாரும் சொல்லு சுகா, இவன் என்னடா இப்படி பிஹேவ் பண்றான்? இப்போ என்னடா பண்றது? என்ன பண்ண சொல்ற? அவன் எவ்வளோ பொறுமையான ஆளு. இப்போ அவன் அப்படியே கத்திட்டு இருக்கான் பைத்தியம் பிடிச்சு. எப்படியாவது நம்ம வயனை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். ஆனா எப்படி? நமக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே வழி தேடுறதுதான். எல்லாரும் ஒவ்வொரு மூலைக்கு போய் பிரிஞ்சு தேடலாம். எல்லாரும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஜியோப்பும் அவனோட காட்ஸை கூட்டிட்டு அங்கிருந்து போறான். வயன் வயன் எங்க இருக்க நீ? வயன். அப்போ ஜியோப்க்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, ஹலோ, ஹலோ ஜியோப். வயன் 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 என்னாச்சு? ஜியோப், ஜியோப், ஜியோப். இப்போ நீ எங்க இருக்க? எனக்கு தெரியல. இவங்க என்னென்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க ஜியோப். ஜயானோட அப்பா டக்குன்னு போனை புடுங்குறான். டேய் ஜியோப்பு, நீயா? என் பேர் சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமாடா, இப்போ உன் குடுமி என் கையில இல்ல. சரி ஓகே, எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் பிடிக்காது. டைரக்டா டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். எனக்கு தேவை அந்த 8 பொண்ணுங்க. இப்போ நான் அவங்கள சேஃபா கை மாத்திட்டா நான் என்ன உன்கிட்டயே கொடுத்துடுறேன். இல்ல, எனக்கு அந்த 8 பொண்ணுங்க தான் வேணும்னா நான் அவங்க இருக்க லொகேஷன் உனக்கு ஷேர் பண்ணி விட்டுடுறேன். ஆனா அதுக்கு பதிலா இந்த பீஸை நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். பாரு, நீ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ. கிடைச்சாதானே? கிடைச்சாதானடா. இங்க பாரு, எனக்கு தெரியும் இந்நேரம் உன் டீம் எல்லாம் என்னோட மொபைல் அப்படியே ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நான் இப்போ உங்க 7 பேரோட நம்பரையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? இப்ப நீங்க 7 பேர்ல ஒரே ஒருத்தர் என்னோட அட்ரஸ் தெரிஞ்சாலுமே நீங்க இந்த பக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் என்கிட்ட கூட இல்ல, உன்னால என்கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது. இன்கேஸ் நீ என்கிட்ட வர ட்ரை பண்ணா கூட இங்க இருக்கவ அவ உயிரை விட்டுருவா. ம், அப்படிதானே? ஜியோப், எனக்கு பயமா இருக்கு.
இந்தாம்மா உன் லாஜிக்கே எனக்கு புரியல. அவன் தான் உன்னை எங்க கிட்ட இருந்து கடத்திட்டு போயிருக்கான். இப்போ அவனை வந்துட்டு காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். ஜியோப்போட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. இத அந்த டிரைவர் நோட் பண்றான். சார். ம். என்னாச்சு சார்? எதுக்கு அழுகுறீங்க? இல்ல, ஒன்றும் இல்லை சார். நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லை சார். தெரியல, கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண சொல்ற? அவன் தான் சொல்றான்ல 8 பொண்ணுங்களையும் கொடுத்துடுறேன்னு. போட்டோம், ஒருத்தி தானே, போட்டோம். சார் நீங்க அப்போ மேம் அப்படியே விட்டுற போறீங்களா? எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு அவளையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன். முடியலையா அது 8 பொண்ணுங்களையும் அவ ஃபேமிலியில் ஒப்படைச்சிட்டு அவ்வளோதான். அந்த டைம்ல சுகா கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஹலோ. டேய், இப்போ அவன் பேசுன நம்பரை நான் ட்ராக் பண்ணிட்டேன்டா. வேண்டாம் சுகா, நீ அவளை தேடி போனா அவளை கொன்றுவேன்றான். வேண்டாம், அங்கேயே இரு. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? டேய் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ நிதானமா ஆகு. நீ வந்து ரொம்ப டென்ஷன்ல நீ என்ன பண்றோம் என்ன பேசுறோம் எதுவுமே தெரியாம எதேதோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், அவன் நம்ம ஃபோன்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நீ பேசுறது நான் பேசுறது நம்ம எல்லா பேசுறதையும் அவன் உட்காந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கான். அங்க உட்காந்து நம்ம எங்க இருக்கோம்னு அவன் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் ராங்கா எடுத்து வச்சாலும் வயனும் போயிடுவா, அந்த 8 பொண்ணுங்களும் போயிடுவாங்க. வேண்டாண்டா, அப்படியே விட்டுறலாம். வயன் என்ன என் ஒய்ஃபா? நான் அவளை இந்த 8 பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு தானே தூக்கிட்டு வந்தேன். இப்போ அந்த 8 பொண்ணுங்களும் கிடைக்க போறாங்க. நான் வயனை அவங்க கிட்ட கொடுத்துடணும். அவங்க அவளை என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அஹ் இத பத்தி எல்லாம் பேச வேணாம் சுகா, போனை கட் பண்ணு அப்படின்னு ஜியோப்பும் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். சுகா அவனோட டிரைவர் மொபைல்ல இருந்து ஆரம் டிரைவருக்கு கால் பண்றான். ஆரம் கிட்ட போனை கொடு. ம், ஒரே நிமிஷம் சார். சார், சுகா சார் லைன்ல இருக்காரு. கொடு. ஹலோ. டேய். ம். கேட்டியா? கேட்டேன். அவனுக்கு என்னதான் ஆச்சு? டேய், அவன் நார்மலாவே இல்லடா. அவனுக்கு என்ன பேசுறோனே புரியல. அவன் பேசுனதுல ஏதாவது கிளாரிட்டி இருந்துச்சா? அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு அவன் பக்கத்துல ஒயன் இருக்கணும். ஒயனை சேஃபா நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். புரியுதா? அவன் ரொம்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னு அவனுக்கே புரியல. ஏன்டா, அவன் ஒயனை லவ் பண்றானா என்ன? தெரியல, லவ் தான் பண்றான் போல. அவனுக்கு அது புரிஞ்சாதானே நம்ம கிட்ட சொல்லுவான். அவனே புரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம வேணா ஏன்டா இப்படி பண்ணக்கூடாது? எப்படி? ஃபோனை நம்ம கார்லயே வச்சிருவோம்டா. கார் பாட்டுக்கு எங்கேயாவது சுத்திக்கிட்டே இருக்கட்டும். நம்ம 6 பேர் போயிட்டு வயனை காப்பாத்துனா என்ன? இது நல்லா இருக்கே. மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. வேணாண்டா, அவன் நம்ம எல்லா காலையும் கேட்டுட்டு இருக்கான். டேய், இப்போ எனக்கு எப்படி கால் பண்ண டிரைவருக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. அவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட காரெல்லாம் தனியா சுத்திட்டு இருக்கு. இப்போ அவங்க 6 பேரும் ஒரே இடத்துல கேதர் ஆகுறாங்க. இந்த விஷயம் ஜியோப்க்கு தெரிய வேண்டாம். நம்ம வயனை கூட்டிட்டு போய் ஜியோப் கண்ண முன்னாடி நிறுத்துவோம். இப்ப 6 பேரும் அந்த பிளேஸ்க்கு கிளம்புறாங்க. அதே டைம்ல ஜியோப்க்கு ஜயோனோட அப்பா கால் பண்றான். டேய், இப்ப நான் என்னடா பண்ணிட்டோம்? அந்த 8 பொண்ணுங்களை சேல்ஸ் பண்ணட்டுமா இல்ல உன் ஆளை கொடுத்துட்டுமா? டேய், டீலர் வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்றான்டா. 3 நாளா மாத்திரதா இருந்துச்சு. இப்ப அவனுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாமா, உடனே வேணும்னு போட்டு அரிக்கிறான்டா. சொல்லு, நான் என்ன பண்ணிட்டோம்? வயனை கொடுத்துட்டுமா இல்ல அந்த 8 பொண்ணுங்களையும் கொடுத்துட்டுமா? டேய், ஏதாவது பேசுடா. ஆப்போசிட்ல பேசுறான், என்ன பைத்தியக்காரனா? வாழ்ட்ட கொடுக்கிட்டா அவ கதறது கேக்குறியா? ஏய், கத்து, கத்துடி அப்படின்னு அவன் பெல்ட் எடுத்து உங்களை அடிக்கிறான். ஜியோப், 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 இவங்க ஜயோனை கொன்னுட்டாங்க ஜியோப். ஜயோன், ஜயோன் என் முன்னாடி செத்து கிடக்கா ஜியோப். ஐயோ,
என்னடா உன் ஆளு அவ ஆளுக்காக ஃபீல் பண்ணிருக்கா? எனக்கோ பாவமா தான் இருக்கு என் மருமகளை பார்த்தா. ஆனா என்ன பண்றது? இப்போ ஒன்னும் அவ ஜயோனோட பொண்டாட்டி இல்லையே, ஜியோப்போட பொண்டாட்டி தானே. அதுல நான் சேல்ஸ் பண்ணுவேன், பீஸ் பீஸா வெட்டி காக்காய்க்கு கூட தூக்கி போடுவேன். புரியுதுல்ல? அவளுக்கு எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எனக்கு ஈவரக்கமும் கிடையாது. சொந்த பையனையே கொண்டவனுக்கு இவளை கொல்றதுக்கு ஒரு செகண்ட் கூட தேவைப்படாது. நான் உனக்கு ஏன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த 8 பொண்ணுங்களை இப்ப நான் சேல்ஸ் பண்ணட்டுமா, இல்ல உன் பொண்டாட்டியா நான் சேல்ஸ் பண்ணட்டுமா? இதுக்கு பதில் சொல்லு. சொல்லுடா, எனக்கு டைம் ஆச்சு. டீலர் வேற போட்டு படாத படுத்திட்டு இருக்கான். அப்புறம் 9 ஒன்னா பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். ஜியோ போட ஐஸ்ல இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. அவன் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவன் பேச ஸ்டார்ட் பண்றான். அந்த 8 பொண்ணுங்க எங்க இருக்காங்க? லொகேஷன் ஷேர் பண்ணு. அப்போ உன் ஆளை குடுத்துட்டுமா? ஜியோப் சைலண்டா இருக்கான். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. நான் தான் சொன்னல, அவன் உன்னை விட்டுருவான்னு சொன்னல. பேசாம நீ என் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாவது என்னால சிம்லா ஊட்டின்னு போயிருக்கலாம் என் பையனோட சேர்ந்து. இப்போவும் நீ அப்படிதான் போற. ஆனா என்ன பண்றது, உன் இதயம் ஒரு ஊருக்கு போகுது, கிட்னி ஒரு ஊருக்கு போகுது, லங்ஸு ஒவ்வொன்றும் பாட்டா தனித்தனியா போகுது. எப்படி பார்த்தாலும் நீ லக்கி தான் வயன். நீங்க கண்டினியூவா அழுதுட்டே இருக்கீங்க வயன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை விட்டுருங்க ப்ளீஸ். விடணுமா? விடணுமா? அப்படியா வீரவசனம்லாம் பேசின? இப்போ விட்டுருங்கன்னு கெஞ்சுற? ஜோப் வரமாட்டான்ற உண்மை உனக்கு இப்பதான் புரியுதா? ஏய், அவன் உன்னை தூக்கிட்டு போனதே அந்த 8 பொண்ணுங்களை காப்பாத்தணும் தான். இப்ப அந்த 8 பொண்ணுங்களை அலேக்கா அவன் கையில குடுக்குறான்ற, உன்னை விட்டு கொடுக்கறது அவனுக்கு பெரிய விஷயம். நீ என்னவா நினைச்சிட்டு இருக்க? அவன் உன் மேல இருக்க அதீத காதல்ல உன்னை அப்படியே தூக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்ல. அவனுக்கு தேவை அந்த 8 பொண்ணுங்க. அதுக்கு அவன் ஜயோனை பிளாக்மெயில் பண்ணும். ஜயோனுக்கு யாரை பிடிக்கும்? உன்னைதான் பிடிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? உன்னை தூக்கிட்டு போய் பிளாக்மெயில் பண்ணணும். சரி, ஓகே, உன்னை தூக்கிட்டு போய் பிளாக்மெயில் பண்ணா என் பையனும் விழுந்துட்டான். சத்தியமா சொல்றேன், நான் அந்த 8 பொண்ணுங்களை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு அள்ளவே ஆரம்பிச்சிட்டான். இந்த குழந்தைங்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனாலோ, பசி வந்துச்சுனாலோ, பைத்தியம் பிடிச்சினாலோ கத்துமா. அப்படி என் பையன் கத்திக்கிட்டு இருந்தான். சரி, அதான் தூங்குடா சாமின்னு தூங்க வச்சிருக்கேன். நீங்க ஜயோனோட பாடியை பார்த்து கண்டினியூவா அழுதுட்டே இருக்கீங்க. அவனுக்கு அப்போ ஒரு ஃபோன் வருது. அதை அட்டன் பண்ணி அவன் காதுல வைக்கிறான். ஓகே சார், ஒரு பொண்ணு தான் இருக்கு. அவ பிளட் குரூப் ரொம்ப ரொம்ப ரேரான பிளட் குரூப். ஏ, சும்மா நை நைன்னு கத்திட்டு டீலர் லைன்ல இருக்காங்கன்னு சொல்றான்ல. இங்க பாருங்க, நம்மளுக்கு கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுக்க போற தெய்வம் அவ. அவளை போய் கத்திக்கிட்டு இருக்கீங்க. பாரு, கேளு, அவன் எவ்வளவு நல்ல டீலரா இருக்கான். சும்மா கத்திக்கிட்டே இருக்க. சரி, ஓகே, அப்போ நீ எப்போ இங்க ஆள் அனுப்பிச்சு வைக்கிற? இன்னும் 10 மினிட்ஸ்ல என்னோட ஆளுங்க அங்க இருப்பாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல அவனோட ஆளுங்க இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்க கூட போயிடுவ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த வாய்ஸை கேட்டு அவன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அங்கிருந்து ஆரம் ஸ்லீவை ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு கீழே இறங்குறான். ஏண்டா டேய், ஜியோப்பை அட்டாக் பண்ணா அப்படியே அவன் உடஞ்சி போயிடுவான்னு நினச்சியா? டேய், அவன் பின்னாடி நாங்கள் இருக்கோம்டா. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா என்ன ஜியோப்பை தோக்க? இன்னைக்கு நீ சாகுற. இவ்வளோ நேரம் நீ ஆடின ஆட்டத்தை ஓ முன்னாடி நாங்கள் 7 பேரும் ஆடுவோம். புரியுதா? எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தா ஜியோப்போட வீட்டுக்குள்ள பூந்து அவனோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அவனையே நீ மிரட்டிக்கிட்டு இருக்க. ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அவன் ஹெட்ல கன்னை பாயிண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இது நீ எதிர்பார்க்கல. நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? எந்த காட்ஸுமே இல்லாம நானே எல்லாத்தையும் பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்க பத்தியா? ஆனாலும் உனக்கு ஓவர் தைரியம் தான் இல்ல? அது
என்ன உன் காட்ஸ்ல எங்க ஸ்பை இருப்பான் அப்படின்னு நினைச்சியா? ஏன்டா எங்களை பார்த்தா அப்படி இருக்கா? உன்ன மாதிரியா? என்னப்பா இப்படிவே இருக்குது? சாவு பயம் வந்துடுச்சா? ஐயோ அண்ணா அண்ணா, எனக்கு இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா. ஏன் ஜேகே, உனக்கு இவனை சுடணுமா என்ன? அஃப்கோர்ஸ் நான் தான் சுடுவேன். அவனோட நெத்தி பொட்டுல சுடுவேன். அவன் அப்படியே சாகுறத துடிச்சு துடிச்சு சாகுறத பார்த்து சந்தோஷமா ஆடுவேன். அந்த டைம்ல ஜயோனோட அப்பா அங்க இருக்க ஒரு ஸ்டீல் ராட் எடுத்து உங்க தலையிலயும் அடிக்கிறான். ஆ, எனக்கு யூஸ் ஆகாத இவ உயிரோட இருக்க கூடாது. சாவு. ஜேகே டக்குன்னு அவனை சுட்டுடுறான். அவன் கீழே விழுகும்போது, நான் செத்தாலும் சரி, எனக்கு யூஸ் ஆகாதது வாழ விட மாட்டேன் அப்படின்னு அவன் கன் எடுத்து உங்களை ஷூட் பண்றான். அந்த டைம்ல ஜியோப் இடையில வந்து விழுகிறான். மெம்பர்ஸ் எல்லாம் ஓடி போய் ஜியோப்பை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு நிமிஷம், எனக்கு இந்த மாஃபியா ரகடா பேசுறது அதெல்லாம் சுத்தமா வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு வாய்ஸ் அப்படியே புடிச்சு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதை பேசினேன். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்க் ஹீரோஸ். பை பாய்.